அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, உங்கள் வாழ்க்கையின் கடந்த 24 மணி நேரத்தை பற்றி ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். இன்று காலை நீங்கள் கண் திறந்த அந்த நொடியிலிருந்து பலவிதமான தெரிவுகளையும் முடிவுகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். என்ன சாப்பிட வேண்டும், என்ன உடை அணிய வேண்டும், எந்த வழியாக வேலைக்கு செல்ல வேண்டும் என்பது போன்ற சிறிய முடிவுகளாக அவை இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய பெரிய முடிவுகளாகவும் இருக்கலாம். ஆனால் நாம் ஏன் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? உண்மையில் தேவன் நம்மை வேறு விதமாக படைத்திருக்க முடியும். சொல்லிக் கொடுக்கும் கட்டளைகளுக்கு அப்படியே கீழ்ப்படியும் ஒரு ரோபோட் போல நம்மை அவர் புரோகிராம் செய்திருக்க முடியும். ஆனால் ஒரு இயந்திரத்தால் ஒருபோதும் உண்மையாக அன்பை செலுத்த முடியாது. உண்மையான அன்பு இருக்க வேண்டும் என்றால் அங்கே அன்பு செய்யாமல் இருப்பதற்கும் நமக்கு உரிமை இருக்க வேண்டும். அதனால்தான் தேவன் நமக்கு சுயாதீன விருப்பத்தையும் ஃப்ரீவில் மற்றும் சாய்ஸ் தெரிந்தெடுத்தலையும் வழங்கியுள்ளார். அவர் நம் இருதயத்தின் சாவியை நம்மிடமே கொடுத்துவிட்டு சற்று விலகி நின்றார். ஏனெனில் கட்டாயப்படுத்தி பெறும் கீழ்ப்படிதலை அவர் விரும்பவில்லை. மாறாக அன்பினால் நாம் எடுக்கும் முடிவின் மூலம் அவரோடு ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளவே அவர் விரும்புகிறார். நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் ஒரு விளைவு உண்டு. நாம் எடுக்கும் முடிவுகள் நம்மை பிதாவின் இருதயத்திற்கு நெருக்கமாக கொண்டு செல்லும் அல்லது இருளான பாதைக்குள்ளாக தள்ளிவிடும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பரபரப்பான காலை வேளையில் ரோமானிய தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவும் அங்கிருந்த யூத மக்கள் கூட்டமும் நித்திய காலத்திற்கும் எதிரொலிக்க ஒரு தெரிவை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. இயேசு கிறிஸ்துவா அல்லது பரபாசா? நியாயாசனத்தில் அமர்ந்திருந்த பொந்தியு பிலாத்துவை பற்றி பார்ப்போம். இயேசுவை விடுவிக்க பிலாத்து சில முயற்சிகளை செய்தான் என்று சுவிசேஷங்கள் கூறுகின்றன. முதலாவது, ரோமானிய நீதியின்படி இயேசு குற்றமற்றவர் என்று அவன் அறிந்திருந்தார். இவரிடத்தில் நான் ஒரு குற்றமும் காணவில்லை என்று அவன் லூக்கா 23:4, லூக்கா 23:14-15 மற்றும் யோவான் 19:4 கூறுவதை பார்க்கலாம். இரண்டாவதாக, மத தலைவர்கள் பொறாமையினால்தான் இயேசுவை தன்னிடம் ஒப்படைத்தார்கள் என்பதை அவன் புரிந்து கொண்டான். இதை நாம் மத்தேயு 27:17, மார்க் 15:9 வாசிக்கலாம். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவை குறித்த பயம் அவனுக்கு உண்டாயிற்று. இதை நாம் யோவான் 19:7-9 பார்க்கலாம். யூதர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியால் அந்த நியாய பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபோது அதிகமாய் பயந்து என்று நாம் வாசிக்கிறோம். மேலும் மத்தேயு 27:19 நாம் வாசிக்கையில், அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள் என்பதை வாசிக்கிறோம். இவை எல்லாவற்றையும் கேட்டபோது அவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது மிகவும் பயம் உண்டாயிற்று என்பது அறியப்படுகிறது. நான்காவதாக, அவன் எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்கி விட வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்தான் என்பதை லூக்கா 23:22 வாசிக்கலாம். அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே, ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான் என்பதை நாம் வாசிக்கிறோம். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது. எனவே ஜனங்கள் அனைவரும் கூடியிருக்கையில், எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்றிருக்கிறீர்கள், பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று பிலாத்து கேட்டான். அந்த பரபாஸ் என்பவன் யார்? அவன் கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான் என்று நாம் மார்க் 15:7 லூக்கா 23:19 வாசிக்கலாம். மேலும் அவன் கள்ளனாயிருந்தான் என்பதை நாம் யோவான் 18:40 வாசிக்கலாம். பிலாத்து யூத ஜனங்களுக்கு முன்பாக ஒரு தெரிவை வைத்தான், அதாவது ஒரு சாய்ஸ் கொடுத்தான், பரபாசா இயேசு கிறிஸ்துவா என்பதை. மக்களோ தேவகுமாரனாகிய மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை தள்ளிவிட்டு கொலைக்காரனாகிய பரபாசை தெரிந்தெடுத்தார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால் பிரதான ஆசாரியரும்
மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள் என்று நாம் மத்தேயு 27:20 மார்க்கு 15:11 வாசிக்கிறோம். ஜனங்களின் கண்கள் மூடப்பட்டிருந்தது, அவர்களின் இருதயம் கடினப்பட்டிருந்தது. அதனால்தான் அவர்கள் வெகு நாளாக காத்திருந்த மேசியா அவர்கள் கண் முன்பாக நின்ற போதும் அவர்கள் கண்கள் அதை காண முடியவில்லை, அவர்கள் இருதயம் அவரை உணர முடியவில்லை. அடுத்ததாக பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விடுவிக்க விரும்பியும் ஏன் மரண தண்டனை கொடுத்தான் என்பதை பார்ப்போம். ஏனென்றால் முதலாவது அவன் மக்களை பிரியப்படுத்த விரும்பினான் என்பதை நாம் மார்க்கு 15:15 வாசிக்கலாம். அடுத்ததாக யோவான் 19:12 நாம் வாசித்தால், யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவென்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். மக்கள் கூச்சலிட்ட போது பிலாத்து ஒரு அரசியல் வலையில் சிக்கி கொண்டான். ஏற்கனவே அவனுடைய அரசியல் வாழ்க்கை ஊசலாடி கொண்டிருந்தது. ஒரு கலகம் வெடித்தால் தன் பதவி போய்விடும் என்று அவன் அஞ்சினான். மேலும் கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தினாலே பிரயோஜனமில்லை என்று பிலாத்து கண்டு அவரை ஒப்பு கொடுத்தான் என்று மத்தேயு 27:24 வாசிக்கலாம். மக்களும் பிரதான ஆசாரியரும் இட்ட சத்தம் அவனை மேற்கொண்டது என்று நாம் லூக்கா 23:23 வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து குற்றவாளி அல்ல, அவர் நிரபராதி, நீதிமான் என்பதை அவன் அறிந்திருந்தும் அந்த உண்மையை அவனால் நிலைநாட்ட முடியவில்லை. அவன் தன் பதவி போய்விடும் என்று அஞ்சினான். தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ள அவரின் உயிரை பலி கொடுக்க முடிவெடுத்தான். அவன் தன் கைகளை கழுவி நான் குற்றமற்றவன் என்று சொல்லிக் கொண்டான். ஆனால் உண்மை முன்னால் நிற்கும் போது நாம் நடுநிலை இருக்க முடியாது. ஒரு கொலையாளியை பரபாசை விடுவித்துவிட்டு மேசியாவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தான். சரியான காரியம் அல்லது உண்மை எது என்று தெரிந்திருப்பது மட்டும் போதாது, அதை செய்வதற்கு துணிச்சலும் வேண்டும் என்பதற்கு பிலாத்து ஒரு எச்சரிக்கையான உதாரணம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டு பரபாசை, அதாவது உலகத்தை தெரிந்தெடுக்கிறோம். பிலாத்து மக்களை பிரியப்படுத்த நினைத்தான். அவர்களுக்கு பயந்தான். திரள் கூட்டத்தின் கூச்சலையும் மத தலைவர்களின் மிரட்டலையும் கேட்டவுடன் அவன் நிலை குலைந்து போனான். நீதிமொழிகள் 29:25 மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வாசிக்கிறோம். இன்றும் யாராவது நம் விசுவாசத்தை கிண்டல் செய்யும் போது அவர்கள் முன்னால் நாம் தாழ்ந்து விடுவோமோ என்ற பயத்தில் எத்தனை முறை நாம் மௌனமாக இருந்திருக்கிறோம். எத்தனை முறை இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து இருக்கிறோம். வேலை செய்யும் இடத்திலோ அல்லது நண்பர்கள் மத்தியிலோ எல்லோருக்கும் பிடித்தமானவராக இருப்பதற்காகவும் கூட்டத்தோடு ஒன்றி இருப்பதற்காகவும் நமது பாப்புலாரிட்டியை தக்க வைத்து கொள்ளவும் எத்தனை முறை நாம் கிறிஸ்துவையும் வேதத்தில் சொல்லும் காரியங்களையும் விட்டு கொடுத்திருக்கிறோம். பிலாத்துவை போலவே நாமும் படைத்தவரை மகிமைப்படுத்துவதை விட கூட்டத்தை திருப்திப்படுத்துவதை பல முறை தெரிந்தெடுத்திருக்கிறோம். பிலாத்து ராயனுக்கு சிநேகிதனாய் இருப்பதை எல்லாவற்றுக்கும் மேலாக தெரிந்தெடுத்தான். தன் பதவி பறிப்போய்விடுமோ என்பதை பிலாத்துவின் மிகப்பெரிய பயமாக இருந்தது. இயேசுவை விடுவித்தால் அவன் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல என்று மிரட்டப்பட்டான். ஒரு தற்காலிக அரசியல் பதவிக்காக அவன் ராஜாதி ராஜாவையே விட்டு கொடுத்தான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் உலகத்தின் சிநேகிதனாகவே இருக்க விரும்புகிறோம். நிலையான நித்தியத்தை விட்டுவிட்டு தற்காலிகமான உலக காரியங்களுக்காக நாம் பேரம் பேசிக் கொண்டிருக்கிறோம். பிலாத்து செய்த செயல்களிலேயே மிகவும் பிரபலமானது அவன் கைகளை கழுவியதுதான். அவன் இந்த விஷயத்தில் தான் நடுநிலையை தெரிந்தெடுப்பதாக நினைத்தான். நான் இந்த விஷயத்தில் தலையிடாமல் ஒதுங்கி இருந்தால் இதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று அவன் நினைத்தான். இதுதான் மிகவும் ஆபத்தான வலை. இயேசுவுக்கு எதிராக எந்த முடிவும் எடுக்கவில்லை என்பதால் நாம் பாதுகாப்பாக இருப்பதாக நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் முடிவு எடுக்காமல் இருப்பதே ஒரு முடிவுதான். சத்தியத்தில் இருந்து நீங்கள் கைகளை கழுவி உங்களை விடுவித்துக் கொள்ள முடியாது. சத்தியம் சிலுவையில் அடிக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நம் கைகளை கழுவி கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். யூத மக்கள் மத தலைவர்களின் பேச்சை கேட்டு தடமாறினார்கள். உண்மையை அறிந்து தனிப்பட்ட முறையில் சிந்திக்காமல் கூட்டத்தோடு சேர்ந்து சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். நாமும் பல நேரங்களில் உலக போக்கில் மற்றவர்கள் செய்வதை பார்த்து அப்படியே செய்கிறோம். பல முறை இயேசு கிறிஸ்துவை உலகத்தோடு இணைந்து நாம் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறோம். இன்று நாம் யார் பேச்சை கேட்கிறோம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். நாம் உலகத்தின் பேச்சை கேட்கிறோமா அல்லது வேதத்தின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்கிறோமா? மேலும் யூத மக்கள் ஒரு தவறான எதிர்பார்ப்பை வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு ரோமானியர்களிடமிருந்து விடுதலை பெற்றுத்தர ஒரு போராளி தேவைப்பட்டான். இயேசு அன்பை
பற்றி பேசியதால் அவர் தங்களுக்கு பயனில்லை என்று நினைத்து விட்டார்கள் போலும். இன்றும் நாம் தாழ்மையை தெரிந்தெடுக்க வேண்டும். உலகம் அதிகாரத்தை பாராட்டுகிறது, ஆனால் இயேசு கிறிஸ்து தாழ்மையை பாராட்டுகிறார். பரலோக ராஜ்யம் தாழ்மையை வரவேற்கிறது. யூத மக்கள் இயேசு கிறிஸ்து தங்களுக்கு உலக நன்மைகளை செய்வார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவரோ அடிக்கப்பட்டு அமைதியாக நின்றதை கண்டு ஏமாற்றம் அடைந்து அவரை புறக்கணித்தார்கள். கொலைகாரனான பரபாசை தெரிந்தெடுத்தார்கள். ஆனால் நீங்கள் இன்று உண்மையை உணருங்கள். நான் தான் அந்த பரபாஸ் என்பதை நாம் உணர வேண்டும். தண்டனை பெற வேண்டிய எனக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு சென்றார் என்ற நன்றி உணர்வு நம் இருதயத்தில் இருந்தால் நம் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் நம்மால் இயேசு கிறிஸ்துவை தெரிந்தெடுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு தெரிவு வைக்கப்படுகிறது, அதாவது சாய்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஒரு பக்கம் பரபாஸ், அதாவது இந்த உலகம், எளிதான பாதை. மற்றொரு பக்கம் இயேசு கிறிஸ்து குறுகிய பாதையில் நிற்கிறார். இதில் நீங்கள் நடுநிலையாக இருக்க முடியாது. கைகளை கழுவிவிட்டு ஒதுங்கிக் கொள்ளவும் முடியாது. இன்று நீங்கள் யாரை தெரிந்தெடுக்க போகிறீர்கள்? மத்தேயு 7:13-14 வாசிக்கலாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.